முன்னாடி வந்து அவரை பார்ட் டைம் பொலிட்டீஷியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் வந்து சொல்லுவாங்க. சனிக்கிழமை மட்டுமே நடத்தக்கூடிய இந்த பயணங்கள் ரோட் ஷோஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நேரடியாக போகிறாரு. அங்கே வந்து அங்கங்கே தெருமுனை சந்திப்புகளில் எங்கே அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வண்டியிலே இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் நடத்துது. ஒரு நாளைக்கு 3 தொகுதி கவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி எவ்ரி சண்டே நம்ம ஏற்கனவே டிசம்பருக்குள்ளே நம்ம ஏற்கனவே பலமுறை அந்த டெட்லைன் சொல்லியிருக்கோம். டிசம்பர் ஜனவரியில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்குள்ளே இவர் போய் காட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு அப்போ மற்றவங்க வந்து ஒரு அவநம்பிக்கையில் இருந்தவங்க, கூட்டணி சேரலாமா சேர வேண்டாமா நினச்சவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதில் இவர் வந்து இந்த பயணத்தினால் அவருக்கு 100 ஓட்டு கூட கூட போகிறதில்ல, 100 ஓட்டு கூட குறைய போகிறதில்ல. ஏற்கனவே அவருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்த போது அந்த வாக்களிக்க போகிற தன் தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், தலைவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது, அவ்வளோதான். ஸோ இவர் வராட்டாலும் அந்த ஓட்டு அங்கே நிற்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6லேருந்து 10% வரைக்கும் அவருக்கு வாக்குகள் இருக்குங்கிறது. அவர் வந்து பயணம் மேற்கொண்ட பிறகு வந்த வாக்குகள் இல்லை. இவர் மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம நிற்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து இயல்பில் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் இன்னைக்கு 2026 ஒரு கேள்வி இருக்குது. திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா? இந்த கேள்விக்கு தான் பதில். அப்போ தொடரணும் அப்படின்னா வேற வேலையே கிடையாது, முடிஞ்சு வச்சாங்க. மாறணும் அப்படின்னா யாரு அப்படிங்கிற கேள்வி. அப்போ தான் வந்து அந்த யாருங்கிற இடத்துல தான் இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. இப்போ அதிமுக பாஜக அலைன்ஸ் அந்த பக்கம் நிற்குது, விஜய் இந்த பக்கம் நிற்கிறாரு, சீமான் இந்த பக்கம் நிற்கிறாரு, இப்படி மாறி மாறி. அப்போ வந்து நம்பர் 2 இடத்தை பெறுவதற்கு இப்போ முதல் முயற்சி நடந்துட்டு. அப்போ வந்து திரு விஜய் வந்து தான் நம்பர் 2 ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தாருன்னா இந்த முயற்சிகள் தேவைப்படுது. அதன் மூலமாக அவரோட வாக்குகள் கூடும் நினைக்கிறாரு. ஆனால் அதன் மூலமாக வாக்குகள் கூடாது. எதிரணியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், ஆளுங்கட்சி அவங்களுக்கு தங்களுடைய வாக்களிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கு கொடுத்துருக்கணும். இப்போ இங்கே ஒரே குளறுபடியாக இருக்குப்பா, இது நடக்காது போல தெரியுதுப்பா, இது பேசாமல் விஜய்க்கே ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையான சிந்தனை. இது வரைக்கும் வாக்களிக்காத ஒரு 30% மக்களில் உள்ள அதில் ஒரு நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் வந்து நாமளா 70% தான் போலாம், 69லேருந்து 72க்குள்ள மாறி மாறி இருக்கும். ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ் 70 போலாம். அப்போ 30 வந்து போலாகாமலே இருக்கு. போலாரில் ஒரு 2% 3% வந்து நோட்டாக்கு போடுற குரூப் இருக்கு. அப்புறம் 2 கட்சியுமே வேண்டாம்னு நினைக்கிற குரூப். இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து வந்து அவரை வந்து திருப்பி கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு, அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அது போக பயணத்தில் எப்படி பலன் அளிக்குதுங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து வெளியில வரமாட்டேங்கிறாருன்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு வீக்கெண்டும் வராரு, ஓகே. பட் இந்த வீக்கெண்ட் வரதே இங்க விமர்சனமா பேசுறத பார்க்க முடியுது. அதுல ஒரு சில நல்ல விஷயங்களும் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வீக்கெண்டு வந்து ஸ்கூல்ஸ் இருக்காது, அப்புறம் வந்துட்டு வேலைக்கு போறவங்களுடைய அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்கிறதுனால அவங்க எய்ம் பண்ணிருக்கலாம். இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு வீக் ஃபுல்லா நடந்த விஷயங்கள வீக்கெண்ட்ல வந்து விஜய் சொல்ல போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு நரேட்டிவ் இது அப்படிங்கிற மாதிரியும் பேசுறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? வருங்காலங்களில் உலகம் முழுக்க கவனிக்க வேண்டிய நாட்களாக சனி ஞாயிறு தான் இருக்கும். பல கலவரங்கள் சனி ஞாயிறு தான் நடக்கும். பல சோகால்டு ஜென்சி மக்கள் புரட்சி சனி ஞாயிறு தான் நடக்கும். இந்த லீவில் கிடைக்கும் போது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால வந்து சனி ஞாயிறு தான் எல்லாருக்கும். இனிமேல் வந்து எல்லாருமே சனி ஞாயிறில் ஹை அலர்ட்டில் வந்து காவல்துறை, உளவுத்துறை எல்லாருக்கும் சனி ஞாயிறில் வந்து எக்ஸிக்யூஷன் இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ சனி ஞாயிறுங்கிறது நீங்கள் ஏற்கனவே கூப்பிட்டது போல நம்ம நிர்பயா பிரச்சனை உட்பட எல்லாமே வந்து பெருந்திரளாக வந்து சனி ஞாயிறு தான். பிஹைண்ட் நோட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.